செய்யா. என்னடி இந்த பேரை நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பேருக்கே ஒரு அழகு வருது. செய்யா செய்யான்னு. என்ன செய்யா செய்யாங்கிற? ஏத்தா பெருமூச்சு விடுற? உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க, நல்ல பிள்ளையா இருக்க. நாட்டுக்கட்டை நாட்டுக்கட்டை போரிக்கட்டை நீ ஏண்டி கேட்குற? ஏன் வயிற்றுச்சு எனக்கு தெரிஞ்சு. என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரி. நல்ல வரிசையா நாடகம், நல்ல சம்பாத்தியம், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து நல்லா இருக்கும். என்ன கவலை உனக்கு நாங்களாம் இருக்கும்போது? பெண்ணா பிறந்ததே பெரும் பாவம். அப்படி சொல்லாத. மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மாதவனை செய்யணும்னா அப்ப என்ன யார் தான் செய்யறது? சீ அடி லூசுக்கிருக்கி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? பெண்ணா பிறக்கணும்னா புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் கூட மாதவிடாயான பொம்பளைய மாதவ. ஏண்டி அந்த நேரத்துல போனா கண்ணு தெரியாம பேசாம இருடி முத. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. உனக்கு கணக்கு கிடையாதோ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை விடல. ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன் இப்படி என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டா ஓடி போய் முளைச்சுக்கிறாங்க. யார் நம்மளை கேட்க போறா? நம்ம அப்படியா? 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. அம்மனை குண்டியா கூட தெரியலாம். குழந்தை தான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 6-7 வயசு ஆகுதுன்னு வையன், வம்பா பெட்டி கோட்டுன்னு ஒன்று தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. பொட்டக்கலதை மேலே காட்டி கலையாத பனியில் போட்டுட்டு போட்டு விட்டுருவாங்க. 12 வயசு ஆச்சு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அங்கே போகாத, இங்கே வராத, அவனை பார்க்காத, இதை பார்க்காத, மயிரை புடுங்காத, அதெல்லாமா சொல்றாங்க. ஆனால் அது ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன் 12 வயசுக்கு மேலே நம்ம பெரிய மனுஷி ஆகும்ல. பெரிய மனுஷனா கிளவி ஆயிடுவோமா? வயசுக்கு வரும்ல. ஓ வயசுக்கா? வயசுக்கு பெரிய பொம்பளையாட்டி ஆயிடும். பொம்மநாட்டி அந்த வயசுக்கு வர்றது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆமா, வீட்டில் இருக்கும்போதாகலாம், விளையாண்டு இருக்கும்போதாகலாம், போடும்போது வரலாம். அதுதானே நாளைக்கு வரேன்னு தந்தி கொடுத்துட்டா வரப்போகுது. அது எப்படிமா தெரியும்? துடுத்து புனிதியாக வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதி ஆகுறாங்க. வயசுக்கு வரது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை போய் அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தான் அது சந்தோஷம், எனக்கு அது கொடூரமான சமாச்சாரம். என்னடி கொடூரமான சமாச்சாரம் சொல்ற? ஐயோ என்னதான் நடந்துச்சு? இந்த சிரிக்கி மகச்சிரிக்கி சறுக்கு விளையாடும் போது தான் சடங்கானே. நல்ல விஷயம் தானே, விளையாடும் போது வந்திருக்க. இதுல என்ன பிரச்சனை? சறுக்கு விளையாடும் போது, சறுக்கு விளையாடும் போது, சறுக்கி விளையாடும் போது. நீ மதுரை போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க ராசாசி பூங்கா பூங்கா இருக்குது. அது என்னடி ராசாசி பூங்கா? போனது இல்லையா? சி எனக்கு வாயில வர மாட்டேங்குது. சரி சரி, அந்த பூங்கா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கல எவனுமே அதை கவனிக்கல. ஆத்தாடி பூரா மழை பெஞ்சு துரு பிடிச்சி போய் இந்த இப்படி உட்காந்து சறுக்கும்ல தகுடு. ஆமா, சறுக்கு மரம். அதுல நடுப்புற 2 இன்ச்சுக்கு பேந்து இப்படி தூக்கிட்டு இருந்திருக்கு பிளேடு கணக்கா. ஆத்தாடி, நான் ஒரு கிறுக்கு முண்டை. அன்னைக்கு நான் அரப்பாவடை கட்டி போயிருந்தேன். அரப்பாடை கட்டியிருந்தாலும் உள்ள போடுறது போட்டிருப்பீல. சட்டியும் போடல. ஏன்? நான் எப்பவுமே அது போட மாட்டேன். ஏத்தா? அது சட்டி போட்டா ஒரு மாதிரியா மூச்சு முட்டுற மாதிரி வருது. அப்படி ஏன்டி இங்க போடுறதுக்கு இங்க உனக்கு மூச்சு முட்டுதாடி? அது போடாம இருந்தா ஃப்ரீயா இருக்கு. பின்னாடி ஏறி வெளியே அப்படி ஏறி இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சரக்கு நல்ல அடிப்பா வாட சுருண்டு முதுகுக்கு எரிக்கிருச்சு. ஐயோ. மும்பா வாட காத்துக்கு அடிச்சு மூஞ்சி மூடிருச்சு. ஐயோ. தகுடு பேர்ந்திருந்த நான் பார்க்கல. சட்டி வேற போடலையா? முகரே பரல நம்ம அப்படியே வந்து இல்லை. என்ன சொல்றது, என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. மீன் தூண்டி உள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்னு இது வரைக்கும். என்னடி ஆச்சு அப்புறம்? மாங்காய் உழந்த மாதிரி பொழந்து வச்சு ரத்தம் ஆடறுத்த மாதிரி ஓடுது திடுத்தடு. ஐயப்பா. நானும் 4 சாக்கு 3 சமுக்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன், நிக்கல. உனக்கு மயக்கம் வரல? ஐயோ சமாளிக்க முடியல. வீட்டுல போய் சொல்ல முடியுமா? கை கால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா சொல்லலாம். அத்தா நீ வாய முத பொத்து. அதுக்கு நீ இப்படி வச்சிருந்தா சரியா வருமாடி? வீட்டுல சொல்லாம வச்சலாம் நினைச்சா முடியாது. தகுடு துரு பிடிச்ச தகுடு. செப்டிக் ஆச்சுன்னா சலம் பிடிச்சு போயிடும். துரு பிடிச்சிருக்கு. அப்படியே அமுக்கி எடுப்பாங்க. அப்புறம் புருட்டு புட்டுணும். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஓடுனேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. டாக்டரை பார்க்க. டாக்டர் பண்றா? லேடிஸா ஜென்ஸா? ஆம்பளை டாக்டர் தான். ஆம்பளையாட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்ல முடியுமா? நீ பொம்பளையா முத? இல்லைன்னா பிரசவமே அவங்க தான் பார்க்குறாங்க. அதை வேணா சொல்லு. காலை பிறந்து வரது. சரி சரி விடு. சார் வணக்கம் சார்னே. அவர் என்ன கேட்டாரு? வாத்தா என்ன பண்ணுது அப்படின்னார். இங்க பாருங்க சார் தூக்கி. பொம்பளையாடி நீ வாயால எதையும் சொல்ல மாட்டியா? கண்ணால அப்படி திறந்து காட்டணுமா? அந்த ஆளு பார்த்துட்டு என்ன பண்ணாப்புல? அதோட விழுந்தாம் பாரு மட்டம் மலாக்கா
பல்ல கட்டிட்டு இழுக்குது. ஐயப்பா முண்டப்பைய எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கேன். நானும் தேடுறேன் என்னத்த? ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. என்ன ஆஸ்பத்திரியில் தண்ணி இல்லையா? மயக்கஞ்சலி இனிமேல் நான் தான் போனா போதும் மட்டும் மூத்தத்தை பெஞ்சு மூஞ்சில சலப்புன்னு அடிச்சு. சீ கருமத்தை பொம்பளை அடி நீனு புக்குன்னு எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதும் கேட்டேன் பார்த்துக்க. என்ன கேட்டேன்? இன்னம்மா இப்படின்னா சார் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு. என்னது டேமேஜ் ஆயிடுச்சா? என்ன கட்டி கொடுக்காத உள்ள நாளைக்கு வர்றவன் சந்தேகப்பட்டு குத்தி பேசுவியா? தப்புதான். ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்னு. அவர் என்ன சொன்னாரு? அவன் முதல்ல டெய்லராக இருந்து டாக்டர் ஆயிருப்பான் போல. எப்படி சொல்ற? தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். என்னது அளவா? நான் சாக்கெட்டு தைக்க போனேன் அளவு கொடுப்பேன். அதானே இருக்கிறது ஒன்று. நான் எந்த அளவுன்னு கொடுப்பேன். ரொம்ப சிரமம் தான். கூட நீ இருந்தா கூட தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். என்ன இதுக்கு நீ இருக்கிற? அந்த அளவுக்கு அப்படியா இருக்குது? வாய போடுறீ போதும். அவன் சொன்ன எனக்கு அளவு தெரியாது சார், நீங்க உங்க பொண்டாட்டி அளவுக்கு வச்சு தைங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு? அது நான் அந்த அடிக்கடி பார்த்து புழங்கினது தானே. என்ன அவன் சொன்னேன் பாரு, என் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதுன்னா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சு தேவைடணும். பரவாயில்லையா அக்கால் இது தார்பாய் போல இருக்கு. நம்ம போய் வீட்டில் சோத்து பசையை தடையை ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து அந்த மூலக்கடையில் செட்டியாரையில் 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் கொடுத்தாங்க. அதேதான். அது என்னடி பேப்படி அப்படி நல்லா இறுக்கி பிடிச்சுக்க முடியும். நான் ஒருத்தி அளவு தெரியாம வச்சு பிதுக்கி விட்டு என்னாச்சு? மொத்தமா லக்காய். நல்ல விஷயம் தானே, நீ சந்தோஷப்படுறது இதை நினைச்சு. நல்ல விஷயமா? 3 நாளா மூத்திரம் போகாம நான் படுற வாடு. ஐயா கவலைப்படாத, அதே மூலக்கடையில் போய் ஒரு பிளேடு வாங்கிட்டு வா, நான் கிழிச்சு விடுறேன். மறுபடியும் இருந்தா நீ அம்மா வந்தாங்கன்னா உனக்கு ஒண்ணுக்கு போகாத பிரச்சனை நான் சொன்னா அந்த அம்மா என்னை விளக்க மாத்திர அடிக்கும். இதை சொல்லக்கூடாது. நான் தான் புதுசா வேலைக்கு ஒண்ணு சொல்றேன், நமக்குள்ள நடந்த இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அம்மாட்ட சொல்லி அசிங்கப்படுத்திக்காத. வாயை முடிட்டு ஒழுக்கமா இருக்கணும். நான் விஷயத்தை எல்லாத்தையும் அம்மாட்ட எடுத்து பொறுமையா சொல்றேன். நானே சொல்லுவேன், நீ வாயை திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். அம்மா 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 யாரு தெரியும்? நீ அம்மாவை தேடுற மாதிரி தெரியல, நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. சரி அடியே இங்க வந்து நில்லு. இங்க வாடி பொம்பளை முத. இங்க இல்ல அங்க போடி. பொம்பளைய பாரு, பொம்பளைய ஒழுங்காரு. அம்மா வர்ற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது.